வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு பப்பாளி வந்து குட்டியா, அழகா, கியூட்டா வந்து பழுத்து தொங்குது. இந்த குருவிங்கெல்லாம் வந்து ஆட்டைய விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டைய போட்டு பறிச்சு சாப்பிட்றலாம். எப்பவுமே வந்து நம்ம தோட்டத்துல பப்பாளி கிடைக்கிறது வந்து கஷ்டம். காய்ச்சிருக்கும், பழுத்திருக்கும். சரி நாளைக்கு பறிச்சா கரெக்டா இருக்குமே அப்படின்ற டயத்துல வச்சிருப்போம். ஆனா மறுநாள் வந்து பார்க்கும்போது சின்ன எவிடன்ஸ் கூட இருக்காது. ஃபுல்லா காலியாயிரும். குருவி வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஒரு குட்டி பப்பாளியோட சேர்த்து ஒரு பெரிய பப்பாளி பழுக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. குட்டி பப்பாளியை நல்லா பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வரக்கூடிய பப்பாளிலெல்லாம் உள்ள விதைகளே இல்லை. அது எல்லாமே வந்து ஹைப்ரிட் தான். இது நமக்கு நேச்சுரலாக கிடைக்குது இல்லையா? ஸோ என்னென்னா எந்த பழத்தையும் இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படின்னு சொல்லாமல் எல்லா பழத்தையும் ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வீட்டிலே கிராமத்து சைடில் அதிகமாகவே கிடக்கும். ஆனால் கண்டுக்கிறதே கிடையாது. நாங்களே மேக்ஸிமம் கண்டுக்கிறதில்ல. இப்போ தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.